தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் நம் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக அமையட்டும். ஒரு அற்புதமான பல நன்மைகளை கொண்டு வரக்கூடிய வாரமாக அமையட்டும். அதே வேளையிலே உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டியது நம் அனைவருடைய கடமைங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் தி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள் இதோ நம்மோடு. வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர் இருக்கீங்க டாக்டர்? உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க. தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே. நல்லா இருக்கேன் டாக்டர். சிறப்பாக இருக்கு அருள். இந்த பாட்டில் தாங்க டாக்டர் கேள்வியே. என்ன கேள்வி சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த தூங்குற முறை இருக்குல்லங்க டாக்டர், சரி, மாறுபடும். ஒரு சில பேர் வந்துட்டு அப்படியே இழுத்து போச்சுட்டு ஃபுல்லாக இழுத்து போச்சுட்டு தூங்குவாங்க. சில பேர் அப்படியே இப்படி கையை வச்சுட்டு தூங்குவாங்க. சில பேர் படுத்திருப்பாங்க, அப்படியே சுருண்டு படுத்திருப்பாங்க. சில பேர் காலை மடக்கிக்கிட்டு தூங்குவாங்க. ஒவ்வொருத்தரும் தூங்குற முறை வந்துட்டு மாறும் இல்லையா? இந்த தூங்குற முறைக்கும் அவர்களுடைய குணாதிசயத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அதே வேளையில் டாக்டர், ஒரு ஆரோக்கியமான தூக்கம், இந்த பாட்டில் சொன்ன மாதிரி தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமேன்ற மாதிரி ஆரோக்கியமான தூக்கம், அமைதியான தூக்கத்துக்கு ஏதாவது இப்படி தான் தூங்கினா நல்லது அப்படின்னு எதுவும் இருக்கா? நிச்சயமாக இருக்கு. சித்த வைத்தியத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போது ஒருத்தர் ஃபுல்லாக மூடிக்கிட்டு அவர் தூங்குறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு அச்சம், ஒரு ஆங்கிலத்தில் அதாவது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். இவங்கெல்லாம் பயப்படக்கூடியவங்க ஃபுல்லாக மூடிக்கிட்டு படுத்திருப்பாங்க. பிராணவாயு போகிறது குறைஞ்சி காலையில் சோம்பலாக எழுந்திருப்பாங்க. அதாவது மூடிக்கிட்டு ஃபுல்லாக படுக்கக்கூடாது. இதில் மிக சிறப்பான தூக்கம் எந்த பக்கம் பக்கம் பத்தாது. மிக சிறப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இடது பக்கம் படுப்பது தான். ஏன்னா நம்மளுக்கு 2 நாசி இருக்குது. அதில் இடது பக்கம் நாசி ஓடும் சந்திர நாடி, வலது பக்கம் ஓடும்போது சூரிய நாடி. ஒரு சித்தர் இதை ரொம்ப அற்புதமாக ஒரு பாட்டாக பாடியிருக்கிறாரு. பேசுவேன் இடகலையே சந்திரகாந்தம், பிங்கலை ஆதித்தன் நாடியாச்சு. இடது பக்கம் ஓடனா சந்திர நாடி, அது பெண்ணுன்னு சொன்னாங்க. வலது பக்கம் போகும்போது சூரிய நாடி, அது ஆணுன்னு சொன்னாங்க. ஆக வயிறு இந்த பக்கம் நிற்கிது. நீங்கள் சாப்பிட்டுட்டு இரவில் படுக்கும்போது இந்த பக்கம் திரும்பி படுக்கும்போது, அதாவது இடது பக்கம் படுக்கும்போது உங்களுக்கு சூரிய நாடி என்று சொல்லக்கூடிய வலது பக்கம் அந்த மூச்சு ஓடக்குள்ள சாப்பாடு ஜீரணமாகும், அதிகமான பிராணவாயு உள்ளே செல்லும், உடல் சூடாக இருக்கும். இந்த சில பேருக்கு லெஃப்ட் பக்கம் ஓடும்போது கால் எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு கால்லாம் கிரைம் பண்ணும். அப்போ இந்த பிரச்சனை இல்லாமல் கால் சில பேர்த்துக்கு இழுக்கும், சில பேர்த்துக்கு குளிர்ச்சி ஆகிரும். இதெல்லாம் இல்லாமல் இடது பக்கம் தான் படுக்கணும். ஒரு 3-4 மாதம் குழந்தைக்கு பால் கொடுத்து இடது பக்கம் படுக்க வச்சா வளர்ச்சி நல்லாயிருக்கும், அந்த பாலும் ஜீரணமாகும். இது பெரிய சப்ஜெக்ட் சொல்கிறது. இடது பக்கம் சில பேர் பார்த்துப்பாங்க டாக்டர், சோஃபாவில் படுத்திருப்பாங்க, டிவி இந்த பக்கம் இருக்கும், உடம்பு நேரம் இருக்கும், தலைமட்டம் அப்படி இருக்கும், அப்படியே தூங்கிடுவாங்க. இதெல்லாம் ஆரோக்கியமற்ற ஒரு உறக்கம் தான் அது. அப்படிங்களா? கழுத்து வலி, கை, இடுப்பொலிலாம் வரலாம், ஸ்பைனல் பிரச்சனை கூட வர வாய்ப்பு. ஆமாம் டாக்டர், அருமையான பதில் டாக்டர். இந்த வாரத்துக்கான கேள்விங்க டாக்டர், அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர்? சரி. அது அப்படின்னா இந்த நவக்கிரகங்களும் இதுவும் அண்டத்தில் தானே இருக்குது. இந்த நவக்கிரகங்களும் கூட நம்முடைய உடம்புல இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா டாக்டர்? சரி, நிச்சயமா. இது எப்படி நம்ம உடலில் அமைந்திருக்கிறது? இது எந்த மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கிறது? சரி, அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம் சொன்னாங்க. அதாவது அண்டம் சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை சொல்லலாம். பிண்டம் என்பது இந்த பூமியில் வாழக்கூடிய நம்மளை சொல்லலாம். இப்போ இந்த பூமியில் வாழக்கூடிய நம்ம இந்த உலகத்தை அண்டம்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் உள்ள அதாவது பஞ்சபூதங்கள் அண்டம்னு சொல்லலாம். பிண்டம் என்பது நமக்கு பஞ்சபூதம் இருக்குல்ல, ஸோ அண்ட பிண்டம் சொல்லுவாங்க. ஆனால் இதே தத்துவத்தை நீங்கள் சித்தர் நூலில் கற்பசாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய முப்புக்குறில் போனால் அது வேற கதை. அண்டபிண்டம் இதில் பிரம்ம ரகசியம் அடைஞ்சிருக்கு அண்டபிண்டத்தில். அதை இன்னைக்கு பேச வேண்டாம், அது பேசினாலும் பேசி முடிக்க முடியாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால், சனியோட கிரகத்தோட தாக்கம் நம்ம எலும்பில் இருக்கும், வாதத்தில் இருக்கும், அதாவது வாத நாடியில் இருக்கும். அதே மாதிரி சூரியனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தலையில் இருக்கும். இதே போல் குருன்னு எடுத்துக்கிட்டா வயிற்றில் இருக்கும். செவ்வாய்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகமும் நம்ம உடம்புல வெளியே ஒரு அங்கம், அதாவது சூரியனத்தை தலை, சந்திரன் எடுத்த முகமும் தொண்டையும் வரும். இந்த இடம் மார்பு புதனை வரும், வயிறு குரு வரும், ஆண் குறி பெண் குறி இதெல்லாம் சுக்கிரன் வரும்.
உங்களுக்கு வந்து கால் நீங்கள் எடுத்துக்கிட்ட தொடை இந்த கால்லாம் எடுத்தால் இது ராகு கேது. இந்த ஷோல்டரும் இந்த கையும் எடுத்துட்டிங்கன்னா செவ்வாயும் கேதும் இதுக்கு அதிபதி. உள் உறுப்புகளை எடுத்தீங்கன்னா ரத்தத்துக்கு வந்து செவ்வாய் அதிபதி, வயிறும் கல்லீரல்னு சொல்லி இந்த லிவருக்கு வந்து குரு அதிபதி, நம்மளுடைய நரம்புக்கு வந்து புதன் அதிபதி, அதுக்கப்புறம் எலும்புக்கு வந்து சனி அதிபதி. அதான் வாத நோயெல்லாம் எலும்புல வரும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிரகமும் இதை வந்து பங்கிட்டுக்குது. பஞ்சபூதம் நம்மள ஒரு தாக்கம் கொண்டு வரும், நவகிரகம் நம்மள ஒரு தாக்கம் கொண்டு வரும். ஆக இந்த பஞ்சபூதம் தான் நம்ம தான் அந்த பஞ்சபூதம். அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம் சொன்னாங்க. டாக்டர், உங்ககிட்ட ஒரு கேள்விங்க டாக்டர். இப்போது ஒரு சித்த மருத்துவராக உங்கள் முன்னாடி வந்துட்டு ஒரு நோயாளி வராங்க, அவங்களுக்கு கண்ணு பிரச்சனைன்னு வச்சுக்கோமே. அப்போ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்களா இது வந்து இவருக்கு இந்த கிரகத்தோட பிரச்சனை ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு சரியான இடத்துல இல்லை அந்த மாதிரின்னு. இப்போ கால் பிரச்சனையாக இருக்குன்னா இப்போ இது இந்த கிரகத்தோட தாக்கத்தினால இப்படி ஏற்பட்டிருக்குன்னு அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்களா டாக்டர்? சர்வ நிச்சயமாக. ஒரு ஆணாக இருந்தால் அவருக்கு வந்து அந்த ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போயிருந்தால் வலது கண்ணை பாதிக்கும், இந்த பக்கம். அதே பெண்ணாக இருந்தால் மாற்றி பார்க்கணும். ஓஹோ. இடது கண்ணா ஆணுக்கு வந்து சந்திரன் பாதிப்பு வரும். இப்படி பார்க்கலாம், எல்லாம் வச்சு பார்த்துடலாம். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு 50 வயசு ஆளை கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க ஜாதகத்தை. அதில் பார்க்கும்போது இந்த கிரகத்தை வச்சு இவங்களுக்கு என்னென்ன நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். கிட்னி அவங்களுக்கு சொல்லக்கூடிய சிறுநீரகம் பழுதாக போகுதுன்னா அதையும் பார்த்துடலாம். நிறைய அந்த 6வது வீட்டு ஸ்தானத்தை வச்சு பார்த்து எடுத்துட முடியும். நன்றி டாக்டர், ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுங்க டாக்டர். நேர்களே, ராசி பலன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். சொன்னோடனே ஒரு ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் ஐயா, என் பேர் ஷாமினி, நான் கேரள இருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? ஐயா, இப்ப குழந்தைங்க வந்துட்டு கொடி சுத்தி பிறக்கிறாங்கல்ல, அப்படி பிறக்கிறப்போ குழந்தைங்களுக்கு அதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்ல குழந்தைங்களை சார்ந்த உறவினர்கள் அப்படின்னு இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கா ஐயா? சரி, நல்லது. அதுக்கான பரிகாரம் என்ன ஐயா? சரி, நல்லது. ஒரு பயனுள்ள கேள்வி தான் அவங்க கேட்டிருக்காங்க. இது மொத்தமாக அல்லது பயணப்படும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ கொடி சுற்றி பிறத்தல் அப்படின்னா நம்மளுடைய அந்த தோப்புல கொடி இருக்குங்களா, கொடி சுற்றினா இப்படி மேலே இப்படி போகிறது இல்லை இப்படி வர்றது, இதுக்கு பேர் வந்து கொடி சுற்றி பிறத்தல். மாலை போட்டு பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து கழுத்தில் வந்து விழுவோம். கழுத்தில் இது வந்து மாலை போட்டு பிறப்பு. மாலை போட்டால் மாமனுக்கு ஆகாது, கொடி சுற்றினா கோத்திரத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ மாலை போட்ட மாமன் சொன்னால் வந்து அவங்களுடைய, அதாவது மாமன்னா யார், அந்த அம்மாவோட அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி அதை வருதுல அவங்களுக்கு. இப்போ கொடி போட்ட கோத்திரம் சொன்னால் சித்தப்பா, பெரியப்பா இவங்களுக்கு ஆகாது. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க போயிட்டு 1 மாதத்துக்கு இப்போ அந்த குழந்தைய பார்க்கக்கூடாது. அப்போ என்ன பரிகாரம்னா, ஒரு முக்கியமான நாளில், அதாவது குருக்குலோ இந்த அவங்களை கூப்பிட்டு இந்த பரிகாரம் செய்யக்கூடியவங்களை ஒரு இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிடுவாங்க. நல்லெண்ணெய் நடுவில் வந்து வேஷ்டி போட்டு பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்ட உடனே அந்த குழந்தைய அந்த மாமங்கிட்ட அந்த அதோட பிம்பத்தை வந்து அந்த எண்ணெயில் தான் பார்க்கணும். அதை பார்த்த அதனுடைய பார்வை அந்த எண்ணெயில் விழுந்த உடனே அதோடைய அந்த விஷப்பார்வையெல்லாம் அதில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மாமா இது பண்ணலாம், அந்த எண்ணெயை தானம் கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன ஒரு பூஜை ஒன்று பண்ணிடுவாங்க. இதே தான் கோத்திரமானாலும் இதுதான் சித்தப்பாக்கும் இதே தான், மாமனுக்கு இதே தான். ஆக மாலை போட்ட மாமனுக்கு ஆகாது, கொடி போட்ட கோத்திரத்துக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. இது என்ன சிம்பிள் பரிகாரம், இதை வந்து சொன்னாங்க. கண்டிப்பாக இதை செய்யுங்க. அதனால் செய்வதனால் இந்த மாமனுக்கோ அல்லது கோத்திரத்துக்கோ அந்த பிரச்சனை வராது. இதுதான் அதுக்குள்ள பரிகாரம். நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி. நன்றி அம்மா. டாக்டர், ஒரு அழகான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். இந்த வாரத்துக்கான சிறப்பு நாட்களை பார்த்துட்டு முதல் 4 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துருவோம். கார்த்திகை 24ஆம் நாள் இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை. புரட்டாதியை முடிஞ்சிருச்சு 5:30 மணிக்கு. இப்போ உத்திரட்டாதி போயிட்டுருக்கு. இப்போ அஷ்டமி முடிஞ்சு தற்பொழுது நவமி போயிட்டுருக்கு. 11ஆம் தேதி ஏகாதசி விரதம், சிறப்பான ஒரு நாள் விரதத்துக்கு. 13ஆம் தேதி பிரதோஷ விரதம், அன்றைக்கி தான் வந்து கார்த்திகை தீபமும் இருக்குது. 15ஆம் தேதி பௌர்ணமி. இந்த வாரத்துக்கு யாருக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்ப்போம். சிம்மத்துக்கு இன்று 11:45 இரவில் இருந்து 11ஆம் தேதி 2:18 வரைக்கும் வந்து, அதாவது மதியம் வரைக்கும் அவளுக்கு வந்து சந்திராசிரமம். இன்னும் ஆரம்பிக்கலையா? இன்னும் ஆரம்பிக்கல, நேரலை போயிட்டு இருக்கு. பயப்படாதீங்க, கொஞ்சம் பயப்படுத்துச்சு. கன்னிராசிக்கு வந்து
11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி 3:59 வரை சந்திராசிரமம். துளாராசிக்கு 13ஆம் தேதி 3:51 முதல், அதாவது மதியம். 15ஆம் தேதி 5:39 வரை சந்திராசிரமம் போது. முதல் ராசி பார்ப்போமா? நல்லதுங்க டாக்டர். வார ஆரம்பத்தில் உங்களுடைய மனதில் ஒரு குழப்பம், காரிய தடைகள் உண்டு, செலவுகள் உண்டு. வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். கொடுத்த கடனை தற்பொழுது திரும்ப கேட்டால் ஒரு அளவாவது உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வருமானம் பெருகும். வார இறுதியில் செலவுகள் உண்டு. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பொதுவாக இடுப்பு வலி, முதுகு வலி, கால் வலி, கை வலி எல்லாம் வரும். மூட்டுகள் எல்லாம் வலி தோன்றும். நான் ஏற்கனவே பல விதமான வீட்டு வைத்தியம் சொல்லியிருக்கேன். அதில் பாருங்கள், வருமானத்தில் குறை இருக்காது. தொழில் மென்மேலும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக வரும். அரசாங்கம் சார்ந்த வேலைகள், உரிமம் என்று சொல்லக்கூடிய லைசன்ஸு, இதை கட்ட வேண்டியதெல்லாம் சரியாக கட்டிடுங்க. இதெல்லாம் வந்து தற்பொழுது நீங்கள் எடுக்கும் பொழுது சீக்கிரம் எடுத்துடலாம். ஒரு பெண்ணால் கலகம் அல்லது அவமானம் ஏற்பட காத்திருக்கின்றது. மாணவர்கள் பிடிவாத குணத்தை குறைக்க வேண்டும். கல்வியில் தடை ஏதுமில்லை. ஊக்கமாக படித்தால் நிச்சயமாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். சிலர் கைபேசியை மாற்றுவது, வீட்டுக்கு மின்சாரம் அல்லது உபகரணங்களை வாங்குவதுக்குள்ள செலவுகள் இப்போ இருக்கு. இல்லைன்னா அதை பற்றி யோசிப்பீங்க. ரிஷபராசியை பார்ப்போம். பலனை பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் காரிய வெற்றிகள் உண்டு, லாபம் உண்டு. வார மத்தியில் ஒரு சில காரியங்கள் வந்து தடையாகும், செலவுகளும் உண்டு. வார இறுதியில் நல்ல ஒரு காலகட்டம். எந்த காரியமாக எடுத்தாலும் அந்த ஒரு வார இறுதியில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். தூர பயணமும் உண்டு உங்களுக்கு. ஒரு சிலருக்கு குழப்பம் அதிகமாக உங்களுக்கு வந்து தோணும். பாருங்க, பொறாமை உணர்வுகள் வரும், அதை தவிர்க்க வேண்டும். சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் ஏற்படும். இல்லைன்னா அதற்கான நீங்கள் வேலையை இப்போ ஆரம்பிச்சிருவீங்க. வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். ஒரு சிலருக்கு காதல் விவகாரங்களில் வெற்றி உண்டு, பண வரவும் உண்டு. ஆளுமை சக்தி உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். தந்தையின் நட்பு வட்டாரங்களில் இருந்து உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சமூக தொடர்புகள் ஏற்படும். மனைவி வழி உறவுகளாலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அல்லது நல்ல செய்திகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டு. ஒரு சிலர் வாகனங்களை வாங்க யோசிப்பீர்கள், வாங்கலாம். அடுத்த ராசி மிதுன ராசியை பார்ப்போம். பணம் பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி உண்டு. ஏற்கனவே தடைப்பட்ட காரியங்களும் தற்பொழுது உங்களுக்கு சரியாகும். வார மத்தியில் உறவுகள், நண்பர்களை சந்திப்பது, சந்தோஷம், கேளிக்கை செல்வது, வருமானமும் அதிகரிக்கும். வார இறுதியில் காரியம் தடைபட்டு பின் சரியாகும். அலைச்சலான பயணங்கள் உண்டு. வேலையிடங்களில் சிறு சிறு அவமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொறுமை தேவை. இந்த ராசிக்கார தாயார்களுக்கு உடனே சில பாதிப்புகள் ஏற்படும். காலம் தாழ்த்தி நீங்கள் உண்பதால் உங்களுக்கு அஜீரண கோளாறு அல்லது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு தலைபாரம், சளி தொல்லை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் குளித்தவுடன் நன்றாக தலையை தோட்டிருக்க. கார்காலம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் குளிர்ச்சியான மாதம். இதில் வந்து கொஞ்சம் மிளகு அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துங்க. உஷ்ணமான உணவுகளை சேர்த்து கொண்டால் கால சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுக்கு நோய் வராது. படிப்பில் கவனம் தேவை. தொழில் ரீதியான பயணங்கள் உண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு. அடுத்து கடகராசியை பார்ப்போம் டாக்டர். வார ஆரம்பத்தில் ஏற்கனவே செய்த தவறுகளால் சிலருக்கு கட்டுப்படுவது அல்லது வந்து பயம் ஏற்படும். வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். எடுத்த காரியங்களை சரியாக முடியும். பணம் வாரா கடனை கேட்டு வாங்கலாம் அல்லது லோனு நீங்கள் அப்ளை பண்ணால் கூட இப்போ கிடைக்கும் உங்களுக்கு. வாங்க முடியாத பொருட்களை தற்பொழுது வாங்குவீர்கள். மன தைரியம் அதிகரிக்கும். காரியங்கள் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தந்தைக்கு நீண்ட தூர பயணம் உண்டு. அஷ்டம சனி தாக்கம் படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. மனதில் நம்பிக்கை, தைரியம் தற்பொழுது வரும். தொழில் சிறுக சிறுக சிறப்பாக உங்களுக்கு அமையும். மாணவர்களுக்கு நல்லதொரு காலகட்டம். வரக்கூடிய இந்த முக்கியமான பரீட்சையில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஆனால் படிப்பு அவசியம். பயமெல்லாம் நீங்கி கொண்டே வர மாணவர்களுக்கு ஒரு பெண்ணால் ஏமாற்றம் உண்டு. அதை காதலியாக இருக்கலாம், இல்லைன்னா பிறகு பார்த்துக்கலாம். அதை உங்களுக்கு சோகை, உடலில் வந்து சோர்வு, நரம்பு தளர்ச்சி அல்லது வந்து பலகீனம் இருக்குது, கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னால் சில குழந்தைங்க ரொம்ப இழைச்சிருப்பாங்க. அனுபவமான ஒரு வீட்டை வைத்து நான் செய்து சாப்பிட்டது, பாதாம் பருப்பு ஒரு 100 கிராம் நீங்கள் வாங்கிக்கிங்க. அதை வந்து சுடுதலில் போட்டு அந்த ஊற வச்சு தோலை நீக்கிட்டு காய வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க.
பிஸ்தா பருப்பு ஓட்டை எடுத்துருங்க, அரைச்சி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு அதையும் வந்து கழுவி காய போடலாம், இல்லைன்னா வந்து அப்படியே எடுத்து அரைச்சி வச்சிடலாம். சார பருப்புன்னு ஒன்று கேளுங்க, இது புதுசாக உங்களுக்கு இருக்கும். அருமையான ஒரு பொருள் இது. அது பருப்பு மாதிரி தான் இருக்கும், விலை அதிகம் கொஞ்சம். அதையும் கழுவி காய போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். பூனைக்காளி வித்துன்னு ஒன்று இருக்குது, இதை கொண்டு வாங்க. இது சுடுதலில் போட்டு ஊற வச்சு அதை தோலை நீக்கிட்டு இதையும் காய போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. 350 ml சுத்தமான நெய்யை வாங்கி இரும்பு சட்டியில் ஊற்றி நல்லா சூடை ஏற்றுங்க. ஒரு கொதி வரும்போது இந்த சூர்ணங்கள்லாம் போட்டு நல்லா கிண்டுங்க. உடனே அடைச்சிருங்க, 5 நிமிஷம் தான் அடைச்சிடணும். கொஞ்சம் ஆறுன உடனே 300 ml சுத்தமான தேனை உள்ளே ஊற்றி நல்லா கிண்டி ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. அதை சீசான்னு சொல்லக்கூடிய பாட்டிலில் வச்சுருங்க. பெரிய ஆளாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் பாடம் காலை மாலை 2 வேளை. குழந்தையாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் கொடுக்கலாம். நல்லா புஷ்டியாக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். ஆண்மை குறைவு, விந்து அணு குறைவு இதெல்லாம் தீர்ந்து குழந்தை பிறக்க நல்லது. குழந்தைகள்லாம் புஷ்டியாகும். யாரும் இதை சாப்பிட்லாம். டயபெட்டிக் உள்ளவங்க தேனை குறைச்சி போட்டு நீங்கள் வந்து இதை செஞ்சீங்கன்னா நீங்களும் இதை சாப்பிடலாம். டாக்டர், முதல் 4 ராசிகளை பார்த்துட்டோம். சரி, நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க. இப்பயும் யோசிப்பாங்க, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நமக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல, நிறைய கேள்வி இருக்கேன்ட்டுன்னு. டாக்டர், இன்னொரு விஷயம் தெரியுங்களா டாக்டர்? சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தா சின்ன பசங்க வேறு இருக்காங்க. டாக்டர், இது நீங்கள் கவனிச்சிங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு நான் ராசி பலன் நிறைய பார்ப்பேன், என்ன தான் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. நேர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். 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 வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? விக்னேஸ்வரி, கேரளா இருந்து பேசுறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், நான் தொடர்ந்து உங்க நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சிறப்பு. அதுல வந்து நீங்க பிள்ளைங்களுக்கு வந்து மந்திரங்கள் படிக்க சொல்றீங்க. சரி, அது எப்படி படிக்கணும், எந்த மாதிரி மந்திரங்கள் படிக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க டாக்டர். சரி டாக்டர், இன்னொன்னு என்னோட மகன் வந்து ஒரு 5 வயது. சரி. அவரும் தொடர்ந்து என் கூட அந்த நிகழ்ச்சியை பாப்பாரு. அவர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு வார்த்தை பேசிட முடியுங்களா? நிச்சயமா நிச்சயமா. இப்பதான் சொல்லிட்டு. ஹலோ, வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்க சுகன் பேர் என்ன? சுகன். யார் பேசுறீங்க? சுகன் ராவ். சரி சரி, வணக்கம். வாழ்க வாழ்க வளமுடன். சரி, நிகழ்ச்சியை பாக்குறீங்களா? சுகன் ராவ், உங்களுக்கு என்ன வயசு? 5 வயதா? சுகன் ராவ், நம்ம கேள்விக்கு பதில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எனக்கு ஒரு சின்ன கேள்வி. ராசி பலன் நிகழ்ச்சி ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு இதுக்கான பதில் சொல்லிடுங்க. டாக்டரை பிடிக்கும். அந்த நீட்டு முடி வச்சுட்டு ஒரு அண்ணன் உட்காந்துருப்பாரு, அவரை பிடிக்காது. வாங்க சுகன் ராவ், அம்மாட்ட கொடுங்க, நம்ம அவங்களுடைய கேள்வி என்னன்னு பார்த்துருவோம், பதில் பார்த்துடலாங்க டாக்டர். ரைட்டு ரைட்டு, சிறப்பு. அதாவது நன்றி டாக்டர். ஒரு ஒன்று சொல்லிடுறேன். சுகன் ராவ் ஒரு கேட்டுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரைட்டு சார், நிகழ்ச்சியை பாருங்கள், ஆனால் படிப்பை வந்து கவனம் செலுத்துங்க. அதிகமாக நீங்கள் வந்து படிப்பை பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்க நம்ம நிகழ்ச்சியை, அதிகமாக இதில் இருக்க வேண்டாம். சரி, மந்திர உபதேசம் என்று நம்மளுடைய தமிழர் பண்பாட்டு முறையில் ஒன்று உண்டு. ஆனால் யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. மற்ற மதங்களில் வந்து 5 வயசில் வந்து அவங்களுக்கு அந்த உபதேசம் ஒன்று பண்ணுவாங்க. நம்ம இதில் இருக்குது தீட்சா இல்லை மந்திர உபதேசம். 5 வயசில் பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு. இவருக்கு 5 வயசு இந்த சுகன் ராவ் அவர் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கோயில் குருக்கள்கிட்டையோ அல்லது வந்து ஒரு ஆசிரம குரு இருந்தாங்கன்னா, இல்லை இதை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு நாள் அந்த அதாவது மந்திர தீட்சை கொடுப்பதற்கு என்று ஒரு நட்சத்திரம் இருக்குது. இவங்க ஜென்ம நட்சத்திரம் வச்சு அதை எண்ணி எடுத்துடுவான்னு ஒரு சுப நட்சத்திரத்தில் காலையில் கூட்டிகிட்டு போய் அவரை உட்கார வச்சு அதுக்கு திசையெல்லாம் பார்ப்பாங்க, கிழக்கா மேற்கான்னு பார்ப்பாங்க. அவர் ஜாதக ரீதியாக அவருக்கு என்ன மந்திரம் அவருக்கு சரிப்பட்டு வருமோ, இல்லை அவங்க குல மரபில் என்னென்ன மந்திரங்கள் வருதோ, இல்லை குலதெய்வத்துக்கு என்ன மந்திரம் வருதோ அதை வந்து வலது காதில் அதாவது ஓதுவாங்க. 5 வயது சரியான ஒரு வயது. எப்படி ஒரு மனிதனுக்கு காப்புறுதி முக்கியமோ அது போல ஒரு மந்திரம் வந்து நிச்சயமாக முக்கியம். ஏன்னா புத்திக்கு வந்து உள்ள யோகம் வந்து மந்திர யோகம். இதை படிக்க புத்தி கூர்மை நல்லா இருக்கும், பயம் இருக்காது. ஒரு கெட்டது வருதா அதை முன்னாடி உணர்த்தக்கூடிய சக்தி இந்த மந்திரனுக்கு உண்டு. இந்த காற்று கருப்பை கெட்டு சொல்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் பிடிக்காது. ஆக காப்புறுதியும் முக்கியம், உங்களுக்கு மந்திர ஜபம் முக்கியம். இப்போ அவங்க என்ன மந்திரம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. சுலபமாக நீங்கள் வந்து கணபதி மந்திரம் எடுத்துக்கலாம். ஓம் ஸ்ரீம் கங் கணபதியை எடுத்துக்கலாம். இல்லை ஓம் ராம் ஜெயராம் ராம் ராம் ஜெயம், இல்லை சிவமந்திரம் கூட எடுத்துக்கலாம். இப்படி படிக்க அவளுக்கு ஞாபக சக்தி பெருகும். மந்திர உபதேசம் அவசியம்.
இனி வரக்கூடியவங்கெல்லாம் 5 வயசுல அந்த குழந்தைகளுக்கு அதை பண்ணியே ஆகணும் மந்திர உபதேசத்தை. நன்றி அம்மா. நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி, அழைப்புக்கு நன்றி. நன்றி டாக்டர். நன்றி நன்றி நன்றி. அந்த மகனார் 5 வயசு மகனாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. அடுத்த நேர அழைப்புல இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். என் பேர் ராஜு. என் பேர் ராஜு, பினாங்கிலிருந்து அழைக்கிறோம். வணக்கம் ஐயா. ஐயா, உங்களுடைய கேள்வி என்ன? ஓகே, என் கேள்வி வந்து அது முக்கியமான கேள்வி. அது ஓகே, அதாவது 10 வருஷமாச்சுயா, 10 வருஷமாச்சு என் கனவுல தொடர்ந்து அந்த ஒரு கனவு வந்துகிட்டே இருக்குயா. அதாவது என்னன்னா, மாடு வந்து தடுத்திட்டு வருது என்னைய முட்டுறதுக்கா, அந்த மாதிரி ஒரு காட்சி. இப்ப இடையில 2-4 மணி நேரம் ஒரு 4 கனவு தான் கண்ணு. 2 மாடு துரத்திட்டு வந்து நான் பார்த்தேன். அந்த கனவுல எனக்கு தெரியுது, நான் அந்த கனவு கண்டனா கண்டிப்பா என்ன தொடத்தோட அதே மாதிரி துரத்துது அந்த கனவுலயே. ஐயா, உங்களுக்கு என்ன வயசு? வருது. ஐயா, என்ன வயசு? 50 வயசு ஆச்சு. 50 வயசு ஆச்சு. 50 வயசு. 40 வயசுல இருந்து உங்க மாடு துரத்திக்கிட்டு இருக்கு. 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமாச்சு. இது வரைக்கும் முட்டல. இது வரைக்கும் முட்டல இல்ல, வந்து முட்டுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த இது அப்படியே மறைஞ்சிடும், அந்த இது முட்டுற மாதிரி. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, இல்லையான்னு கூட தெரியும். நீங்க என்ன ராசின்னு சொல்லுங்க. நம்ம வந்து இது ஜெமினி தான் தெரியும்யா. இது வந்து ஆங்கிலத்தை சொல்றீங்க, தமிழ்ல வந்து ஆங்கில தேதியை பார்த்துட்டு சொல்றீங்களா? கன்னிராசி. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கன்னிராசிக்கு வந்து அதிகமான கெட்ட கனவு வரும். ஏன்னா அந்த ராசியில கேது உட்காந்துருக்கு. நான் வார பலன்ல சொல்லிக்கிட்டு தான் வரேன் பாருங்க. ஒன்று, நீங்க 10 வருஷம் ஒரு மாடு ஒன்று துரத்துது. ஏற்கனவே விட்ட குறை தொட்ட குறை இருக்கலாம், அந்த மாட்டுக்கு வந்து ஏதாவது கொடுக்காம போயிருக்கலாம். இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும், ஒரே மாடா இல்ல வேற மாடுகள் மாற்றி மாட்டி சொல்லுங்க. அந்த தமிழக மாடு மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் மாடு அந்த மாதிரி தான் வருது. அந்த மாதிரி மாடுக்கு சாப்பாடுலாம் போடுறேன். மாடு தமிழ் மாடு போடுவோம் பாக்குறதுலாம். சரி, மாட்டுக்கு நீங்க வாரம் அகத்திக்கரையோ வாழைப்பழமோ ஏதோ ஒண்ணு கொடுத்துருங்க ஐயா. 9 வாரம் செஞ்சு இப்ப இடையில மாடை பார்த்தா கண்டிப்பா ஒரு சாப்பாடு போடுவேன். அது போட்டுட்டு தான் இருக்கு வரைக்கும். 9 வாரம் செஞ்சிருங்க. ஏன்னா 10 வருஷமா துரத்துது. இதெல்லாம் சேர்த்து வச்சு பழியை தீர்த்துற போது. 1. 2வது, படுக்கும் போது நீங்க கணபதி மந்திரம் மூல மந்திரத்தோட சேர்த்து, அதாவது ஓம் ஸ்ரீம் கங்கணபதியான்னு வந்து ஒரு 108 முறை படிச்சுட்டு எனக்கு சிறப்பான தூக்கம் இருக்குன்னு இடது பக்கமே சாஞ்சு படுங்க, தூக்கம் வந்துடும். 3வது, படிகாரம் இருக்குது, படிகார கல். இதை வாங்கி, இது சிறப்புக்கு நான் பல பேர்த்துக்கு சொல்லி கொடுத்து இது அனுபவமான ஒன்று. அதை எடுத்து கல் நல்லா இப்படி சமமாக இது பண்ணிட்டு தலைகாணி கீழே வச்சு படுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து படிப்படியாக இந்த கனவெல்லாம் போயிடும். மாட்டுக்கு நிச்சயமாக சாப்பாடு கொடுங்க, நல்லது. ஐயா நன்றி ஐயா, அழைப்புக்கு நன்றி ஐயா. உங்களுடைய மனக்குமுறல் தெரியுதுயா. அது 10 வருஷம் டாக்டர், 10 வருஷம் டாக்டர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க டாக்டர், இந்த மாதிரி கனவு வரும்போது ரொம்ப ரியலாக இருக்கும். அப்படியே மாடு விரட்டுறது இப்படி வச்சுக்கணும் டாக்டர், அப்படி எந்திரிப்போம் பாருங்க டாக்டர். நம்ம நேர்களே நிறைய பேர் இதில் இருப்பாங்க. நாய் துரத்துறது, மாடு வெட்டுறது, பேய் வந்து அப்படி நிற்கிறது. ஐயா 10 வருஷம் துரத்திக்கிட்டு இருக்கேன் ஐயா. அதுதான் 10 வருஷமானா ஏதோ பிரச்சனை இருக்குதான் டாக்டர். அதுவும் தமிழவங்க மாடு வெட்டிருக்காங்க. கும்பராசிக்கான பழங்களை பார்ப்போம் வாங்க டாக்டர். பார்த்து கொஞ்சம் நல்லா சொல்லவா? இல்ல, ஆரம்பமே ஒரு அமர்க்கலமா இருந்தது. சிம்ம ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் சொன்னீங்க பாருங்க டாக்டர். லைஃப் வேற போயிட்டு இருக்கு, ஏதாவது வளர்த்து வைக்க போறோன்ட்டு. நைட்டு தானே டாக்டர்? ஆமா. அப்போ தூங்கிரு. வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம், அதாவது இன்னைக்கு இப்போ 11 மணிக்கு மேலே இரவு குழப்பம், பயம், கலக்கம், மறதிகள் ஏற்படும். இந்த 2.25 நாளில் தூர பயணங்களுக்கு நீங்கள் போகும் பொழுது வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. ஒரே கார் காலம் என்று சொல்லக்கூடிய மழை காலமாக நிற்குது. வேகத்தை வந்து கட்டுப்படுத்திக்க. சிலருக்கு சளி தொல்லை வரும். வார மத்தியில் ஒரு சில காரியங்கள் தடைப்பட்டு, அது உங்களுடைய பயத்தினால தான். அதுக்கப்புறம் சரியாகும். வார இறுதியில் நல்ல ஒரு காலகட்டம் எடுக்க இந்த காரியங்கள் எல்லாம் சுலபமாக எப்பொழுதும் முடிந்துவிடும். தாயாரின் உடல்நிலை சீராகும். மனதில் தேவையற்ற ஒரு கர்வம் இருந்தால் அதை நீங்கள் நீக்கிருங்க. தந்தையுடன் முரண்பாடுகள் ஏற்படும். அவர் வயசில் பெரியவர், நீங்கள் தான் விட்டு கொடுத்து போனோம். ஒரு சில விஷயங்களில் சந்தேகம் கொஞ்சம் அதிகமாகும். தீர ஆராய்ந்து முடிவெடுப்பதே மேல். எதையாவது சந்தேகப்பட்டு அது ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பேசிட்டீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பிரச்சனையாகும். பெண்களுக்கு பிறவிடை, அதாவது மாதவிடாய் காலங்களில் ஒரு சில பிரச்சனைகள் உண்டு. மாணவர்களுக்கு தற்பொழுது பிடிவாதம் அதிகரிக்கும். அவங்களுக்கு வந்து அதை வந்து குறைக்கணும். கார உணவுகளை குறைச்சி கொடுங்க தாய்மார்களை. இதை வந்து கவனத்தில் கொள்ளுங்க. அவங்களுக்கு வந்து ஊக்கத்துடன் படித்தால் வெற்றி நிச்சயமாக உண்டு. வியாபாரம் இனி படிப்படியாக இந்த ராசிக்கு வந்து
நல்லா வந்துடும். ஏன்னா அஸ்தம சனி அது இன்னும் ஒரு 3 மாசத்துல சரியாக போது, ஒன்றும் பயம் வேண்டாம். டாக்டர் எனக்கு ஒரு சின்ன கேள்விங்க டாக்டர். சரி. இந்த உதாரணத்துக்கு இப்போது வார ஆரம்பத்தில் சேட்டையாக இருக்கும், வார மத்தியில் ஏறக்குறைய இருக்கும், வார இறுதியில் ஏதோ ஒரு அளவு இருக்கும்லாம் சொல்கிறீங்களே, நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களே, இது எந்த அளவுங்க டாக்டர்? இப்போ இந்த வார ஆரம்பம்ன்றது எந்த கிழமை வரைக்கும், வார மத்தின்றது எந்த நாள்லேருந்து எந்த கிழமையிலேருந்து எந்த கிழமை வரைக்கும், வார இறுதின்றது எந்த கிழமையிலேருந்து எந்த கிழமை? திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை பாதி வரைக்கும் வார ஆரம்பம். வார ஆரம்பம். வார ஆரம்பம் புதன்கிழமையில இருந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வருது பாருங்க. வெள்ளிக்கிழமை எல்லாமே 2.25 நாள். எல்லாமே 2.25 நாள் கணக்கு எடுத்துக்க வேண்டியது. சந்திரனை அடிப்படையா வச்சுதான் இந்த 3 இதை நம்ம வந்து கணிக்கிறோம். மற்றதெல்லாம் அவர் ராசியை வச்சு அந்த கிரக நிலையை வச்சு கணிக்கிறோம். ஓ சிறப்புங்க டாக்டர். அடுத்த பார்ப்போம். கன்னிராசி வார ஆரம்பத்தில் எல்லா வேலைகளும் சுலபமாக முடியும், வருமானம் பெருகும். வார மத்தியில் சந்திராசிரமம், தூர பயணங்கள் உண்டு. சரியா ஏற்பாடு பண்ணிட்டு போங்க. கையெழுத்து போடுவது, பணம் கொடுப்பது, பணம் வாங்குவது, அதாவது நீங்க வாக்குறுதிகள் கொடுத்தால் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. வார இறுதியில் உடல் அசதி, நோய்கள் சில வந்து தோன்றக்கூடும். மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், கவனம் தேவை. அப்போ உணவு இப்படி தான் சோறில் வெள்ளை சோறில் தனியாக ஊற்றி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஊறுகாய் இப்படியே இருமோங்க டாக்டர். ஐயா நான் மனைவியுடன் கருத்து வேறுபாடு தான், நீ சோத்துல பகை வைக்கிற அதை விட்டு கொடுத்தாச்சு, சரியா போச்சு. பாருங்க வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது கணவன் மனைவிக்குள்ள. என்னோட அனுபவம், நான் விட்டு கொடுத்துருக்கிறேன். சமயத்தில் மன்னிப்புன்ற வார்த்தையை நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இது சரியாயிரும். இதுக்கு போயிட்டு நம்ம வந்து கர்வம் பிடிச்சிட்டு தான் அதாவது பிரச்சனையாயிரும். ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்கு இந்த ராசிக்காரன் இல்லற சன்னியாசி யோகம் அப்படின்னா திருமணம் பண்ணியிருப்பாங்க, சில காலகட்டம் வாழ்ந்துருப்பாங்க, பிரச்சனை வரும், இவங்க அந்த ரூம்பு அவங்க இந்த ரூம் படுத்திருப்பாங்க. இதான் இல்லற சன்னியாசி யோகம். ஓ அதாவது ஒன்றாக இருந்தும் பிரிந்து சன்னியாசி மாதிரி அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க குடும்பத்தோட கௌரவத்துக்காக. ஒரு மந்திரம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. மன்னிப்பு மிகப்பெரிய மந்திரம். மன்னிப்பு கேட்டுடணும். ஆமாம், யாரோ ஒரு ஆள், அதாவது பொதுவாக மன்னிச்சு விட்டுறணும். அதை விட சிறப்பு வந்துட்டு மன்னிப்பை கேட்டுருந்தான். அலைச்சல் ஏற்பட்டு வருமானம் உங்களுக்கு பெருகும். மாணவர்கள் கல்வியில் சில தடைகள் உண்டு, இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளலாம். துளாராசிக்கு பார்க்கலாமா? வார ஆரம்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு. ஒரு பகையுடன் நட்பு பாராட்டுதல். ஏற்கனவே அவர் பகையாக இருப்பாரு, அதை பற்றி நீங்க நட்புல போய் சேருவீங்க. இல்ல நல்லதான், நம்ம நட்பையா வச்சுக்கிட்டு இருக்கணும், அதை பகையா வச்சுக்கிட்டு இருக்கணும். நட்பாகிட்டு போக வேண்டியதுதான். ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையா வச்சுக்கணும். வார மத்தியில எடுத்த அரசு காரியங்கள் எல்லாம் இனிதாக உங்களுக்கு வந்து நடைபெற்று முடியும். வார இறுதியில சந்திராஷ்டமம், நீங்க ஏற்கனவே சொன்னதுதான், தலைவலி வயிற்று பிரச்சனை வரலாம், சாப்பிட்டுட்டு அதிகமான பேதி அவங்க இது நிற்கலாம். இன்னொரு ஆண் பெண் இதில் வந்து பிரச்சனைக்கு வந்து உருவாகும். அதை வந்து கொஞ்சம் இந்த வார இறுதியில் வந்து பார்த்துக்குங்க. மூன்றாவது நபருடைய பேச்சுக்களை ரொம்ப கேட்டக்கூடாது. சர்வ நிச்சயமாக. மாணவர்கள் கல்வியில் குழப்பமாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதை ரிவிஷன் பண்ண நிச்சயமாக சரியாக வந்துடும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் படிப்படியாக தற்பொழுது முன்னேறி உங்களுக்கு வரும். கடந்த கால தடைகள் எல்லாம் தற்பொழுது நீங்கள் பாருங்கள் படிப்படியாக உங்களுக்கு நீங்கிக்கிட்டே வரும். வாய், நாக்கு, உதடு இந்த இடத்துல அடிக்கடிக்கு புண்ணு வரவங்க, கண்ணு எரிச்சல், பித்தம் அதிகமாகி சில பேருக்கு இந்த வாந்தி எடுக்கிறவங்க, சில குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பப்போ எனக்கு வாந்தி வர மாருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ரொம்ப சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் சொல்கிறேன் பாருங்கள். எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க, பழுத்த எலுமிச்சம்பழம், அதாவது பச்சை தான் பழுத்தா அதுதான் பாய்க்கணும், எல்லாம் பச்சை தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா புளிஞ்சி வடிகட்டி சாறை எடுத்துக்கங்க. ஒரு 150 ml சட்டியில் போடுங்க, நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம். அது கொஞ்சம் அடங்கும் லேசாக. அப்போ நெருப்பை அணைச்சிட்டு டக்குன்னு தேனை உள்ளே ஊற்றுங்க. ஒரு 100 ml நல்லா கலக்கி விட்டுங்க. நெருப்பை அணைச்சிட்டு தான் கலக்கி அதை பாட்டிலில் ஊற்றி, சீசா என்று சொல்லக்கூடிய பாட்டிலில் ஊற்றி ஐஸ் பட்டு வெளியே வச்சுக்க, கெட்டு போகாது. பெரிய ஆளாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் காலை இரவு 2 வேளை குடிங்க. சளி கூட வராது. வைட்டமின் சி, ரத்தம் சுத்தமாகும், வாய் புண்ணு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா தீர ஆரம்பிக்கும். தேன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படிங்க டாக்டர்? எப்படி அது தேனை எப்படி டெஸ்ட் பண்ணணும் அதான் கேட்டீங்க. நிச்சயம் சொல்றேன். குழந்தையாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவு சாப்பிடலாம், இல்லை 1/2 டீஸ்பூன் சாப்பிடலாம். ரொம்ப சுவையா இருக்கும். நான் செஞ்சு இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். வைட்டமின் சி, தோல்லாம் பளபளக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சுத்தமான தேனை எப்படின்னு கேளுங்க. நான் தேனை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். நிறைய விதமான தேனை வாங்கி புத்து தேன் இருக்கு, கொம்பு தேன் இருக்கு, மலத்தேன் இருக்கு,
தேனில் வந்து டெசர்ட் தேன்லாம் இருக்குது, அது பாலைவன தேன்லாம் நிற்கிது. நான் அதெல்லாம் வர வச்சு சாப்பிட்ருக்கேன் தேனில். இப்போ ஏன்னா நாங்கள் சித்த வைத்தியருங்க தேனில் தான் எல்லா மருந்து சாப்பிடும். சுத்தமான தேன் ஒரு இவ்வளோ தேனை ஊற்றிருங்க, ஒரு முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றினா அந்த தேன் வந்து ஆஃப் பாயில் ஆயிடணும். அந்த முட்டை வந்து ஆஃப் பாயில் ஆகிடணும். ஒன்று. இரண்டாவது, ஒரு பேப்பரில் வச்சுன்னா அந்த பேப்பர் ஊறக்கூடாது. ஒரு வெள்ளை பேப்பரில் வச்சா அந்த பேப்பர் ஊறாது, அதை சீனியோட பாகாந்த கீழே ஊறிடும். இன்னொன்று பாருங்க, ஒரு தட்டு எடுத்துக்க, தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்குங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் நடுவில் விட்டு அப்படியே அதை வந்து சுரட்டினீங்கன்னா அந்த கூண்டு மாதிரி அது ஃபார்ம் ஆகும். அந்த எந்த தேனு கூண்டுல அந்த கூண்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. நன்றி டாக்டர். அடுத்த ராசி பார்ப்போம், விருச்சிக ராசி. விருச்சிக பார்த்துலாமா? வார ஆரம்பத்தில் மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு. மனதில் ஏதோ ஒரு சஞ்சலம் உங்களுக்கு தோன்றும், அதனால் காரியங்கள் தடை ஏற்படும். வாரமத்தி வார இறுதியில் நல்லது ஒரு காலகட்டம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தந்தை வழி தொடர்புகளால் நல்ல செய்தி வந்து சேரும். ஒரு சிலருக்கு வந்து பயம் ஏற்படும். கல்வி விஷயங்கள் நன்மையான செய்திகள் வரும். மாணவர்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் படிப்படியாக உங்களுடைய கல்வியில் முன்னேற்றம் தென்படும். வியாபாரத்தில் இருந்த சிறு சிறு குழப்பங்கள் எல்லாம் தீர ஆரம்பிக்கும். வாகன செலவு கண்டிப்பாக இருக்குங்க இந்த வாரம். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்கு வந்து ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 7வது இடத்துல குரு நிற்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் சொல்லுவாங்க. எது வந்தாலும் அந்த குருவோட ஆசையால் நம்ம வந்து அதாவது உங்களோட பிரச்சனை சமாளிச்சுக்கலாம். பலவிதமான காரணங்களில் முடி கொட்டுங்க, இது எல்லாத்துக்கும் வரும். இதை திடீர் உணவு என்று சொல்லக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து இந்த திடீர்னு நம்ம சாப்பிடக்கூடிய இது ஒரு காரணம். நிறைய வந்து உப்புச்சத்துக்கள் சேர்வதற்கான ரசாயன உணவுகள் ஒரு காரணம். அதனால வந்து சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம், நான் பலருக்கு சொல்லி அனுபவப்பட்ட ஒரு வீட்டு வைத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புக்கில் எடுத்து போட மாட்டேன். மருதாணி இலையை கொண்டு வாங்க. தேசிய மொழியில் ஈனாயின்னு சொல்லுவாங்க, டவுன் ஈனாய் நிறையா கொண்டு வாங்க. பசும்பால் காய்ச்சாத பாசு போட்டு நல்லா இட்டிங்க, பிளாண்டரில் போட்டு அரைச்சிருங்க. புளிஞ்சு எடுத்திங்கன்னா ஒரு 300 ml அதனுடைய சாறு வர வேண்டும். கரெக்டாக 300 ml நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் இதை ரெண்டுத்தையும் போட்டு கொதிக்க விடுங்க. சடப்பு அடங்கும் போது டக்குன்னு நெருப்பு அணைச்சிருங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பூலான் கிழங்கு என்று சொல்லக்கூடிய கிச்சிலி கிழங்கு 30 கிராம் இருந்தால் போதும். அரைச்சி உள்ளே போடுங்க. அதிமதுரம், இந்த அதிமதுரம் வந்து ஒரு வேருங்க, நீட்டாக இருக்கும், கடையில் வாங்கலாம். அதிகம் மதுரம்னா இனிப்பு, வாயில் போட்டால் இனிக்கும். தொண்டை கரகரப்புக்கு அருமையான ஒரு இது, பாடல்களுக்கு இனிமையாக இது வேலை செய்யும். இது ஒரு 45 கிராம் சூரணத்தை போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க. வடிகட்டி அதை எடுத்து வச்சு தலைக்கு தேய்ச்சிருங்க. 2 hour 3 hour விட்டு சீயாக்கா போட்டு குளிச்சுக்கிட்டு வாங்க, முடி உதிர்வது நீட்கம். டாக்டர், முதல் 8 ராசிகளை பார்த்துட்டோம். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் தினேஷ், நான் கிடால அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னையா? என்னோட கேள்வி வந்து கடந்த ஒரு 3 வருடங்களா வந்து வேலையின் பிரச்சனை ரொம்ப, அதாவது எந்த வேலையும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சவாலா இருக்கு. அப்படியே கிடைச்சாலும் அது வந்து நிலைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது கடந்த 1 வருடமா எந்த வேலையும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு நம்மளுக்கு புரியுது, இப்போ வேலைங்கிறது நம்மளாம் தேடி போனதெல்லாம் நம்மளுக்கு புரியுது டாக்டர். ஆனா அது கிடைக்கிறதுக்கும் அப்படியே கிடைச்சா அது நிலைக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? 2வது கேள்வி சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்டது. ஐயா கேளுங்க ஐயா. 2வது கேள்வி டாக்டர், இந்த ஒரு பொடுகு பிரச்சனை ரொம்ப வந்துகிட்டு இருக்கு, இடைக்காலமா ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன சித்த மருத்துவ முடி பண்ணலாங்கிறது என்னோட கேள்வியா. உங்க வயசு என்ன? அதுக்கு முன்னாடி அவருடைய ராசி நட்சத்திரத்தை கேட்டு அவர் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். சரி, உங்களுக்கு என்ன வயசு? 29 டாக்டர். எவ்வளவு வெயிட் இருப்பீங்க? ஒரு 52. சரி, ஓகே. நன்றி டாக்டர். நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கான பதில வந்து டாக்டர் சொல்லுவாங்க. பொதுவாக உங்களுக்கு 52 வயசு, 29 வயசு, 52 கிலோ வெயிட்டு. அப்போ இவர் வந்து இதனோட அடிப்படை வச்சு பார்க்கும்போது வாத நோய், இவருக்கு வாத நோய். நீங்கள் வந்து உளுந்து கஞ்சி அதிகம் சாப்பிடுங்க. காலையில் உணவுக்கு பின் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் குடிங்க. மதியம் 1 டேபிள் ஸ்பூன் குடிச்சிருங்க. சுக்கும் சீரகம் கிராம்பு இதை போட்டு தண்ணி போட்டு கஷாயம் போட்டு குடிச்சிக்கிட்டே வாங்க. அந்த முதுகு வலி, உடலில் உள்ள வலி, வாதம் எல்லாம் போகும். வாயு ஜாமானை வந்து தவிர்த்துருங்க. தற்பொழுது உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு அஸ்தம குரு போய்கிட்டு இருக்கு. அதாவது துளாராசிக்கு அஸ்தமத்தில் குரு வர சங்கடங்கள் மெத்த உண்டு அப்படின்னு சொன்னாங்க. 1
முதல்ல நீங்கள் வந்து அந்த சந்தேகத்தை எடுத்து எங்கே போனால் வேலை கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே தான் வரும். இயற்கை ஒன்று பார்த்துக்கிட்டே நிற்கும். நீங்கள் எதை நினச்சி இயற்கைகிட்ட விடுறீங்களோ அது திருப்பி அப்படியே கொடுக்கும். நல்லது நடக்க போது, நல்ல வேலை கிடைக்கும் நினச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பான ஒரு வேலை உண்டு. அடுத்த வருடம் மேய்க்கு மேலே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அற்புதமா அவர் இன்னும் அவருக்கான பதில் கிடைச்சிருக்கும். பிரார்த்தனைகளை கூட்டிக் கொள்ள வேண்டிய மாதிரியான சங்கடங்கள் ஏற்படும் போது பிரார்த்தனைகளை கூட்டிக் கொள்வது சிறப்பு தானே டாக்டர். அடுத்த நேயர் அழைப்பு. வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? வணக்கம். நான் வந்து என் பேர் வந்து ரேகலா, மந்திலேருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி வந்து என்னோட ராசி வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசி. நான் வந்து ஒரு இடத்துல வந்து 8 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலையை விட்டு நின்னதுலேருந்து இன்ன வரைக்கும் 2-3 வருஷம் ஆச்சு. எனக்கு கிடைக்கிற வேலையும் கிடைக்க மாட்டுது. ரொம்ப கஷ்டப்படுறேன். நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். கோயிலுக்கு போயிட்டு விளக்கம் போட்டு எல்லாம் செய்யறேன். ஆனா எதுவுமே எனக்கு சரியாவே அமையல. அம்மாவுக்கு என்ன வயதாகிறதுங்கம்மா? எனக்கு வந்து 43 வயசு இருக்கு. 43 வயசு. எனக்கு வந்து இந்த நரம்பு பிரச்சனை இருக்கு. அதனால என்னால வந்து ரொம்ப நேரம் வந்து என்னோட கையில நான் வேலை செஞ்சா எனக்கு கை நரம்புலாம் இழுத்துக்கும். அதனால நான் வந்து வேலையோட நின்றுட்டேன். அதுலயும் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேது. எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்களா? அம்மா தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. உங்களுக்கான இதை வந்து தீர்வை வந்துட்டு டாக்டர் சொல்லுவாங்க. நிச்சயமா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து நரம்பு ஒரு ராசியில் நான் வந்து அந்த உங்களுக்கு வந்து பாதாம் பருப்பு இதெல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்க, அதை சாப்பிடுங்க. அதை செஞ்சு ஒன்று நிறைய முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. முருங்கை ஈர்க்கு வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த முருங்கை ஈர்க்கும் தாமரை தண்டு வெட்டினா ஓட்டையாக இருக்கும் பாருங்க, இதை ரெண்டையும் ஒன்றா போட்டு நீங்கள் சூப் பண்ணி குடிச்சு இடுப்பு வலி, முதுகு வலி, ஆண்மை குறைவு இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சு சாதாரணமாக நினைக்கிறாங்க. நான் வாரம் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆக இது வந்து நரம்பு வலி போகும். ஒன்று முடிச்சாச்சு. நீங்கள் வந்து பழைய கறிலாம் எதுவும் சாப்பிடாதீங்க. வேலையை பற்றி சொன்னீங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தற்பொழுது வந்து சிம்ம ராசி அவங்க 7வது வீட்டில் வந்து சனி போய்கிட்டு கண்ட சனி போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுங்க. சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. 2வது சனிக்கிழமையில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிராணிக்கு வந்து சாப்பாடு வைங்க. மிகச்சிறந்த பரிகாரம் நாம் உணவளிப்பது ஒன்று வைங்க. பிரார்த்தனை நிறையா போடுங்க. ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 இடத்துல 5 இடத்துல சொல்லி வைங்க. சர்வ நிச்சயமாக இன்னும் 1 அல்லது 2 இல்லைன்னு சொன்னால் மார்ச்சுக்கு மேலே கண்டிப்பாக கிடைச்சிடும் வேலை. தனுசு ராசினியர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். சொல்லுங்க டாக்டர். வார ஆரம்பம், வார மத்தியில் வெளியே சொல்லும்போது, குளிக்க சொல்லும்போது கவனம் தேவை. ஜங் ஜங் ஜங். இந்த வாரம் என்ன ஆகுதுன்றது தான் மேட்டரிங் டாக்டர். மழைக்காலம் என்பதால் அதிக வெள்ளத்தால் பாதிப்புகள், அதாவது நீர் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இது வீட்டில் உங்களுடைய அதாவது குளிரறை கூட சொல்லலாம். வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். இந்த ராசிக்கார தாயார்கள் தொழில் புரிந்தால் அவர்களுக்கும் நல்லதொரு காலகட்டம். இப்போ வருமானம் பெருகும். மனதில் கோபம், கர்வம் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதனால் கடல் சார்ந்த உணவுகளை நீங்கள் தவிர்ப்பதனாலும் கை பொருட்களை கவனமாக வைத்திருங்கள். தற்பொழுது களவாட அல்லது தாராந்த அப்படின்னா அதை இழப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா காணாமல் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு இடமாற்றம், வேலையில் மாற்றங்கள் ஏற்படலாம். கடுமையான உழைப்புக்கு பின் தான் வருமானங்களும் வந்து வியாபாரிகளுக்கு பெருகும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவிகள் தற்பொழுது கிடைக்கும். உரிமம் என்று சொல்லக்கூடிய லைசன்ஸு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எழுதி போடுங்க. பேங்க்கில் லோனு ஏதாவது இருந்தால் அதுவும் இப்போ எழுதி போட்டால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக ஊக்கத்துடன் பயில வேண்டும். படித்தால் வெற்றி நிச்சயமாக உண்டு. வரக்கூடிய இந்த பெரிய பரீட்சையில் உங்களுக்கு வெற்றி உண்டு, பயப்பட வேண்டாம். மகர ராசி பார்க்கலாம் டாக்டர். வார ஆரம்பத்தில் நல்லதொரு காலகட்டமாக இருந்தாலும் வார மத்தி, வார இறுதியில் இடுப்பு பிடிப்பு அப்படின்னு இருக்குது. மூட்டு வலி இதெல்லாம் வரும்னு இருக்குது. நீங்கள் வார ஆரம்பத்தில் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பரங்கிக்காய், பைத்தங்காய், இந்த நம்ம கங்கோங்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வராது. வாயு உணவெல்லாம் தவிர்த்துடணும். இஞ்சி நீங்கள் சீரகம் தண்ணி போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வராது. இந்த ராசிக்காரர்கள் தொழில் புரியும் தாயார்களுக்கு வருமானம் பெருகும். உங்களுக்கு அச்சம் இருந்தாலும் தற்பொழுது தன்னம்பிக்கை சிறுக இப்போ வந்துடும். கெட்ட காலமெல்லாம் முடியுது. பெண்களுக்கு தூர பயணங்கள் உண்டு. உங்களுக்கு பணம் சம்பாதிக்க அதிக நாட்டம் ஏற்படும். நேர்மையான வழியில் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. உடல் உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளுங்க.
கணவன் சற்று கோபமாக தான் இருப்பார், காரத்தை குறைச்சிருங்க, உப்பை கொஞ்சம் குறைச்சிருங்க, சரியாயிரும். டிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா தான் கொடுக்குறீங்க. கணவருக்கு தெரியும் இந்த வாரம் சாப்பாடு சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க டாக்டர், உப்பு குறைவா இருக்கேன், நிகழ்ச்சியை பார்த்தா நீ தெரிஞ்சிடும் ஒய்ஃப் ஏதோ பண்றாங்க. நீரிழிவு என்று சொல்லக்கூடிய இந்த டயபெட்டிக் சொல்கிறோமா இல்லைங்களா, இதனால் வரக்கூடிய நரம்பு வலி ஆங்கிலத்தில் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு காலில் கடுமையான எரிச்சல் இருக்கும். இதெல்லாம் தீரத்துக்கு குப்பைமேனி இலைச்சாறு கொண்டு வாங்க. இடித்து ஒரு 300 ml எடுத்துக்குங்க. சுத்தமான நல்லெண்ணெய் கடையில் இருக்குது, சுத்தமான விளக்கெண்ணெய் அங்கே இருக்குது கடையில். விளக்கெண்ணெய் இரும்பு சட்டில் ஊற்றுங்க, சாரியம் உள்ளே போடுங்க, நெருப்பை ஏற்றுங்க. சடசடுப்பு அடங்கியவுடன் அணைச்சிட்டு அதை ஆற விட்டு வடிகட்டி எடுத்து ஒரு பாட்டில் என்று சொல்லுங்க சீசாவில் பத்திரப்படுத்துங்க. இரவில் படுக்கும் போது பெரிய ஆள் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு சூடான பால் குடிங்க படுக்கும் பொழுது. இல்லை நான் பால் குடிக்க மாட்டேன்னா சுடுதண்ணி குடிக்கலாம். காலையில் 1-2 முறை இலகுவாக வந்து மலம் கழியும். இது படிப்படியாக உங்களுடைய இந்த கால்வலி, இந்த எரிச்சல் எல்லாம் இதெல்லாம் தீர ஆரம்பிக்கும். மூலநோய் இருந்தாலும் தீரும், மலச்சிக்கல் இருந்தாலும் தீரும், உடல் உஷ்ணம் அல்லது மூல சூடு இருந்தாலும் தீரும். ரத்தம் போது பாருங்க, அதுக்கு நான் இன்னொரு வைத்தியம் சொல்கிறேன், ஆனால் இதையும் சேர்த்து சாப்பிட்ணும், அடுத்த வாரம் சொல்கிறேன் இதுக்குள்ள வைத்தியத்தை. அருமையான ஒரு வீட்டு வைத்தியம் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த ராசியை பார்த்துடலாம். கும்பராசி. வார ஆரம்பத்தில் திட்டமிட்டு செயல்பட்டால் பணம் அதிகம் செலவாகாது. வார மத்தியில் எடுக்கின்ற காரியங்கள் நன்மையில் முடியும், வருமானம் பெருகும். வார இறுதியில் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அது யாரிடமாவது பேசி நீங்கள் அதை வந்து சரி செய்து கொள்ளலாம். இந்த மனக்குழப்பத்துடன் யாரிடமாவது பேசி வாக்குவாதங்கள் வந்தால் அது பிரச்சனையாகும், கவனத்தில் கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த பயணங்கள் உண்டு. நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க வேண்டிய ஒரு பொருளை தற்பொழுது கிடைச்சாலும் வாங்கிடுவீங்க. அது ஆடை ஆபரணங்களாக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு வீட்டை சீரமைக்க அல்லது புது வீடு கட்ட அல்லது புது வீடு வாங்க தற்பொழுது ஏற்றதொரு காலகட்டம். வருமானம் படிப்படியாக பெருகும். தடையான எல்லா காரியங்களும் தற்பொழுது சிறுக சிறுக 10% 20% சிறுக சிறுக உங்களுக்கு வந்து சரியாகிட்டே வரும். நீங்கள் பாருங்கள், மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டு. காலில் காயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, கவனம் தேவை. நாள்பட்ட சில நோய்களுக்கு தற்பொழுது வைத்தியம் கிடைத்துவிடும். சேமிப்பை அதிகப்படுத்துங்கள், தேவையில்லாத செலவுகளை தற்பொழுது நீங்கள் மட்டுப்படுத்துங்கள். அடுத்த ராசிங்க டாக்டர், மீனராசி. மீனராசியை பார்ப்போம். வார ஆரம்பம், வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். எடுக்கின்ற காரியங்கள் சுலபமாக முடியும், வருமானம் பெருகும். உங்களுக்கு புதிய தொழில் தொடர்புகள் தற்பொழுது ஏற்படும். வார மத்தியில் தடை தாமதங்கள் உண்டு, செலவும் உண்டு. தாயிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நலம். சில காரியங்களில் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அதனால் முன்கூட்டி யோசனை பண்ணி இதை செஞ்சுங்க. பிறர் தன்னை புறக்கணிப்பதாக மனதில் உங்களுக்கே ஏதாவது ஒன்று தோணும். தன்னை பற்றி யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னை பற்றி வந்து ஆஃபீஸில் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு இது வரும். இது ஒரு மாயான ஒரு தோற்றம்தான். மனதளவில் சில மாற்றங்கள் தோன்றும். உங்களுக்கு மனக்குழப்பங்கள் சிலருக்கு வந்து அதிகரிக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன், தியானம் பண்ணுங்க, மந்திரம் படிங்க, பூக்குழி எல்லாம் உண்டு. தொழில் ரீதியான பயணங்களும் உண்டு. சிலர் வெளிநாட்டுக்கு செல்ல தற்பொழுது டிக்கெட்லாம் புக் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு நரம்பு பிடிப்பு, சுளுக்கு, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். மாணவர்கள் சற்று குழப்பத்துடன் இருப்பார்கள். மந்திரம் ஒரு 9 மந்திரத்தை படிச்சுட்டே படிங்க, உங்களுடைய படிப்பை அந்த குழப்பமெல்லாம் தீர ஆரம்பிச்சிடும். மீண்டும் மீண்டும் படித்தாலும் இந்த குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தீர ஆரம்பிச்சிடும். தற்பொழுது கார்காலம் என்று சொல்லக்கூடிய மழை காலம் இருப்பதால் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற உணவை மாற்றினாங்க. என்னன்னா, மிளகு குழம்பு வைப்பாங்க சில பேர், சிலர் வந்து வேப்பம்பூர் ரசம் வைப்பாங்க. இந்த உஷ்ணமான உணவுகளை சேர்த்துக்கிட்டேன்னா அந்த கார்காலம் என்று சொல்ல குளிர்காலத்தில் உங்களுக்கு வந்து சளி தொல்லை, பீனிசம் என்று சொல்லக்கூடிய அந்த மூக்கடைப்பு இதெல்லாம் தீர்ந்துடும். அஸ்மா நோயை மட்டுப்படுத்தும். நான் சொல்லும் இந்த வீட்டு வைத்தியம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏற்கனவே நான் ஒரு 10 ஆண்டுக்கு முன்பு இந்த எஸ்ட்ரோவில் நான் பேசியிருக்கேன். வீட்டு வைத்திய தலைப்பில் சுக்கு, மிளகு, திப்பிலி, அது சுமிதி அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கிறேன். சுக்கை வாங்கிட்டு வாங்க, தோலை சுரண்டுங்க, இடிச்சிருங்க, அரைச்சி எடுத்து ஒரு வச்சுருங்க. இந்த அரிசி திப்பிலியை வாங்கிட்டு வாங்க, எல்லாம் 100 கிராம் தான் வாங்கிட்டு வாங்க. கழுவுங்க, காய போடுங்க, லேசாக வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க. மிளகு எடுத்து கழுவி காய போட்டு நல்லா ஒரு பீங்கானில் போட்டு முழுங்குற அளவுக்கு வந்து எலுமிச்சை சாறு ஊற்றி, அதாவது பச்சை எலுமிச்சை பழம் தான் ஊற்றி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய போடுங்க. நல்லா காஞ்ச பிறகு 3ஐயும் சேர்த்து ஒன்றா அரைச்சி நல்லா சளிச்சு வச்சுக்க, முடிஞ்சு போச்சு. சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிகடுகுன்னு சொல்லுவாங்க. இது சித்த வைத்தியத்தில் பலவிதமான வேலையை பண்ணும். கண்டிப்பாக உங்களுடைய அஞ்சரை பெட்டியில்
இருக்க வேண்டிய ஒரு சூரணம் திரிகாடுக்கு சூரணம். வாதம் போவோம், பித்தம் வந்து குறையும், உங்களுக்கு வந்து வரக்கூடிய நோயெல்லாம் வந்து குறையும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு. சுக்குக்கு மிஞ்சிய நோயும் இல்லை, சுப்பிரமணியன் மிஞ்சிய கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. 10 மிளகு இருந்தால் பகவன் வீட்டில் உணவு வருதலாம்னு சொல்லுவாங்க. இவ்வளோ சிறப்பு இருக்குது இதில். பெரியவனாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் தேனை குழச்சி சாப்பிடுங்க 2 வேளை. குழந்தைகளாக இருந்தால் ஒரு சிட்டிகை அளவு கொடுங்க. மாணவர்கள்லாம் 1/4 டீஸ்பூன் கொடுங்க, காலை மாலை 2 வேளை. படிப்படியாக இந்த காலத்தில் வரக்கூடிய அந்த சளித்தொல்லை எல்லாம் தீரும், அஜீரணம் தீரும், வாயுவெல்லாம் போக ஆரம்பிக்கும். 12 ராசிகளை பார்த்துட்டோம் டாக்டர். பார்த்துருவோம் டாக்டர், இந்த மகர ராசிக்கு ஒரு மேட்டர் சொன்னீங்க. சொல்லுங்க. மகர ராசி மனைவிமார்களுக்கு கணவர் வந்துட்டு வெறப்பா முறைச்சிட்டு இருந்தாருனாக்கா உப்பை குறைச்சிருங்க. டாக்டர், இந்த உப்பு உடலில் குறைந்தால் எந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும்? உப்பு உடலில் கூடிவிட்டால் எந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும்? நான் சில பேரை பார்ப்பேன், இந்த மாங்காய் வச்சுட்டு உப்பு நல்லா தொட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. உப்பு கூடிவிட்டால் என்ன பிரச்சனையாகும்? ஒரு புளிப்பை வந்து கட்டுப்படுத்துவது உப்பு தான். ஆக உப்பு வந்து சரியாக நிற்கணும். நீங்கள் வந்து உப்பு புளி தான், எல்லாமே உப்பு புளி தான். இந்த உப்பு புளி சரியாக இருந்தால் நோய் இல்லை. உப்பு கூட போனாலும் நோய், அது பித்தத்தில் வரும். புளி கூட போனால் வந்து உங்களுக்கு வந்து என்ன வாதத்தில் வரும். இது சரியாக வச்சுக்கணும். ஆக உப்பு குறைஞ்சினா கால் கிரைம் பண்ணுறது, நம்மளுக்கு வந்து டயர்டாக வருது. ஏன்னா மினரல்ஸ் பத்தல இல்லை. நீங்கள் உப்புன்னு சொல்கிறீங்க, அது உள்ள கிட்டத்தட்ட 60 மற்ற உப்புலாம் உங்களுக்கு இருக்குது. 60 டைப் ஆஃப். ஆமாம், ஐடின்லாம் அதில் தான் நிற்கிது. ஆக இப்போ உங்களுக்கு வந்து உப்பு அதிகம் போனால் தான் பிரச்சனை. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ரத்த கொதிப்பு வரும். அது தலையில் போய் சேர்ந்துச்சுன்னா சைனஸ் என்ன சொல்ல பீனிசம் வரதுக்கு முக்கியமான காரணமே உப்பு தான். அது ஒன்று வரும். அதுக்கப்புறம் உப்பு அதிகமான வந்து கால்லாம் வீங்க ஆரம்பிக்கலாம். உப்பு அதிகமானாலும் கிட்னியில் வந்து பிரச்சனை வரலாம். உப்புல வந்து வரக்கூடிய பிரச்சனை நிறைய நிற்குது. அளவோடு இருந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை. ஓஹோ டாக்டர், இப்போ உப்பே வந்துட்டு நிறைய விதமான உப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா டாக்டர்? இதில் எந்த உப்பை குறைச்சிக்கிட்டா நல்லது? ஏன்னா பொதுவாக நம்ம வாங்குறது வந்துட்டு ஒரு அந்த வெள்ளையாக இருக்கும்ல டாக்டர், அந்த உப்பை தான் பார்ப்போம். சில பேர் வந்துட்டு இந்த கல் உப்பும் வாங்குவாங்க. சில பேர் இப்போ வந்துட்டு அந்த ஹிமாலயன் சால்ட்னு சொல்கிறோம்ல டாக்டர், அந்த ஒரு சிகப்பு செந்நிறத்தில் இருக்கும்ல டாக்டர், இந்து உப்பு. இதில் எதை பயன்படுத்துறது சிறப்புன்னு நினைக்கிறீங்க டாக்டர், அதை சமையலுக்கெல்லாம்? சரி, இந்து உப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்பு. வாங்கிட்டு வந்து நீங்கள் சுக்கா, அதில் இந்த சாதாரண சுக்கா, வெள்ளை சுக்காவில் ஊற போட்டு 2 மணி நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை நல்லா இடிச்சிட்டு சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு நீங்கள் பயன்படுத்தினா சிறப்பு. அது கல் உப்பு அதை விட சிறப்பு. நீங்கள் கல் உப்பை கொண்டு வந்து ஒரு அலசாச்சு தக்குன்னு ஊற்றி காய போட்டிருக்க, சட்டியில் போட்டு வறுக்கும் போது அந்த கல் உப்பை வந்து எலுமிச்சம்பழம் சாறு விட்டு நல்லா வறுக்கணும். இது உப்பு இல்லை, அது புளி இல்லை, அதோட வேகத்தை இது குறைச்சிடும். உப்பு புளி இல்லை, குறைச்சிட உடனே நீங்கள் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பாட்டில் பயன்படுத்தலாம். இந்த பித்த நோய் வந்து உங்களுக்கு வந்து குறைய. அதிகமான உப்பை இளம் பொருள் சாப்பிடும் உங்களுக்கு தலை நரைக்கும். ஏன்னா பித்தம் அதிகமானாக்கா முடி நரைச்சிடும். உப்பு கல்ல நீர் நிற்கிற சில பேர்த்துக்கு உப்பு. ஓஹோ ஓஹோ நன்றி டாக்டர். டாக்டர் நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் கோபி ஜோஹபாலிருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னையா? வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐயா. என்னோட கேள்வி என்னன்னா, ஏன்னா உங்களோட நிகழ்ச்சி நான் வாரம் தவறாம பாக்குறேன். சிறப்பு. இந்த நிகழ்ச்சி நான் பார்க்கலன்னா இருக்க முடியாது. எத்தனை மணியா வந்து தட்டிடுவேன். என்னோட கேள்வி என்னன்னா ஐயா, இப்ப வந்து ஜாதகம் பாக்குறாங்க, நம்ம 2 பேத்துக்கு 5க்கு 5 தான் இருக்குன்றாருங்க ஜாதகத்துல. சரி. ஆனா அவங்க வந்து ஒரு 10 வருஷம் காதல் பண்ணிட்டாங்க. சரி. ஸோ அது வந்து பரிகாரம் செய்து அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாங்களா? இந்த உங்களுக்கு சொல்றீங்களா வேற ஆளுக்கா? இல்லையா, அது பொதுவா நான் கேட்கறேன். ஏன்னா நம்ம வீட்லயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சரி. பொருத்தம்ன்றது 5க்கு 5 தான் இருக்கு பாருங்க. இந்த 5 பொருத்தத்துல இந்த 10 பொருத்தம் முக்கியமான பொருத்தம். ரஜ்ஜு சொல்லக்கூடிய தாலி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் ரொம்ப முக்கியம். ராசி பொருத்தமும் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து கன பொருத்தம், யோனி பொருத்தம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 பொருத்தம் ரொம்ப முக்கியம். 10 வருஷம் அவங்க காதல் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா ஒரு புரிந்துணர்வு அவங்க 2 பேத்துக்கு இருக்கும். அதுல வந்து எதுவும் தோஷம் இருக்குன்னு சொன்னாங்களா? அதுல இல்லையா, தோஷம் ஒன்றும் சொல்லல. ஆனா இந்த 5க்கு 5 இருக்கு, இது எப்படி முடியுமா அப்படின்னு தான். முடியும் நிச்சயமா முடியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாலி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் தான் நிச்சயமா முடியும். ஐயா, சில பேர் ஜாதகம் பார்க்காம திருமணம் பண்ணி சிறப்பாக வாழ்றாங்க. என்ன காரணம்னா, அவள் வள்ளுவர் சொன்னது, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது விட்டு கொடுத்து நல்லா வாழ்ந்தா வாழலாம். 10 வருஷம் காதலை பண்ணிவிட்டு அவங்களை பிரியுறது என்பது அந்த பொண்ணுக்கும் ஒரு எவ்வளவு சங்கடம், அவ குடும்பத்தாருக்கு எவ்வளவு சங்கடம்.
ஆக இதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து சரியா வராது. சேர்ந்து வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. நன்றி நன்றி. அழைப்புக்கு நன்றி ஐயா. அழைப்புக்கு நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. நேர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் கணித்து சொல்ல முடியும். இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை பெறுகிறது. இதே நிகழ்ச்சியை எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக நீங்கள் விரும்பிய நேரத்திலே கண்டு பயன்பெறலாம். டாக்டர் சொல்லுங்க. இந்த நவ கிரகங்கள் இருக்குல்லங்க டாக்டர், இந்த நவ கிரகங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு வர்ணம் இருக்குது. அப்புறம் அந்த அந்த கற்கள், இந்த ஜெம்ஸ்டோன் சொல்கிறோம்லங்க டாக்டர், இந்த மாதிரி இருக்குது. இந்த சமித்துகள், இந்த குச்சி இப்படி இருக்குது, மரங்கள் கூட இருக்குது. இந்த நவக்கிரகங்களுக்கு வந்துட்டு தானியங்களும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்க டாக்டர். சில பேரை பார்த்தோமாக்கா குரு சரியான ஒரு இடத்துல இல்லை, பாதகமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோமா இந்த கச்சான் கொண்டக்கடலை இல்லைன்ட்டு மாலை போடுவாங்க. ஆமாம் தானே டாக்டர். சில பேர் பாசி பயிரில் ஏதோ பண்ணுவாங்க. இந்த நவதானியங்களுக்கும் இந்த நவக்கிரகங்களுக்கும் என்ன தொடர்பு? இந்த அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டாக்டர். நமக்கு வந்துட்டு செவ்வாய் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க டாக்டர். அது தொடர்பான ஒரு நவதானியத்தை எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோமா, பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோமாவோ, இல்லை அது சார்ந்த ஏதாவது எப்பயுமே கையில் பிடிச்சிருந்தாவோ ஏதோ வகையில் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் அந்த கிரகத்தோட தாக்கத்தை சரி செய்ய முடியுமா? இந்த மாதிரியான ஒரு கேள்வி டாக்டர்கிட்ட கேட்கறதுக்கு நான் காத்திருக்கேன். நேர்களே, உங்களுக்கும் இதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கணுமா? எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.